பிரிட்டன் கடற்படைக்கு சொந்தமான போர் விமானம் கேரளாவில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்தில் பிரிட்டனுக்கு சொந்தமான F-35 போர் விமானம் எரிபொருள் குறைவாக இருந்த காரணத்தால் தரையிறக்கப்பட்டது. மேலும் வளைகுடா பகுதியில் நிலவி வரும் அமைதியற்ற சூழலை ஏதுவாக பயன்படுத்தும் கடற்கொள்ளையர்களின் நடவடிக்கையை கண்காணிக்கும் பொருட்டு பணியில் ஈடுபட்டிருந்த F-35 போர் விமானம் எரிபொருள் குறைவாக இருப்பதாக கூறி இந்திய அரசிடம் உரிய அனுமதி பெற்ற பின்னர் கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்தில் தரையிறக்கப்பட்டது. தெலுங்கானா திரைப்பட விருது விழாவில் அல்லு அர்ஜுன் சிறந்த நடிகருக்கான விருது பெற்றார். தெலுங்கானாவில் உள்ள ஐதராபாத்தில் நடைபெற்ற திரைப்பட விருது விழாவில் கடந்த ஆண்டு வெளியாகி பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைந்த புஷ்பா 2 படத்திற்காக சிறந்த நடிகர் விருதை முதல் மந்திரி ரேவந்த் ரெட்டியிடமிருந்து அல்லு அர்ஜுன் பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அல்லு அர்ஜுன், புஷ்பா 2 படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருது பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தவர், இந்த விருது வழங்கிய தெலுங்கானா அரசுக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், புஷ்பா 2 பட குழுவினருக்கு நன்றி தெரிவித்ததை அடுத்து இந்த சிறந்த நடிகருக்கான விருதை ரசிகர்களுக்கு அர்ப்பணிப்பதாக குறிப்பிட்டார். யோகா கனெக்ட் என்ற தலைப்பில் புகழ்பெற்ற யோகா பயிற்சியாளர்கள் பங்கேற்ற சர்வதேச மாநாடு நடைபெற்றது. டெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் மத்திய ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் யோகா கனெக்ட் என்ற தலைப்பில் உலகளாவிய உச்சி மாநாடு நடைபெற்றது. மேலும் ஜூன் 17ஆம் தேதி நடைபெற உள்ள சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புகழ்பெற்ற யோகா பயிற்சியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களை ஒருங்கிணைக்கும் விதமாக இந்த உச்சி மாநாடு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ மத்திய ஆராய்ச்சி கவுன்சிலால் ஒருங்கிணைக்கப்பட்டது. தொடர்ந்து யோகா மற்றும் அதன் நன்மைகள் குறித்த ஆராய்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளும் விதமாக அமைக்கப்பட்ட இந்த சர்வதேச மாநாட்டில் புகழ்பெற்ற யோகா பயிற்சியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் காணொலி மூலம் கலந்து கொண்டு தங்களது ஆராய்ச்சிகளை விளக்கினர். இஸ்ரேல் ஈரான் மோதலில் அமெரிக்காவை தாக்கினால் கடும் பதிலடி கொடுக்கப்படும் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார். இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் உலகம் முழுவதும் பதற்றமான சூழலை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அமெரிக்காவை ஈரான் குறிவைத்து தாக்குதல் நடத்தினால் கடும் பதிலடி கொடுக்கப்படும் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார். மேலும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு அளிப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ள நிலையில் அமெரிக்காவை ஈரான் தாக்கினால் இதுவரை கண்டிராத அளவுக்கு மோசமான விளைவுகளை ஈரான் சந்திக்க நேரிடும் என ட்ரம்ப் எச்சரித்தார். தொடர்ந்து அமெரிக்கா மீது ஈரான் எந்த வகையில் தாக்குதல் நடத்தினாலும் அமெரிக்க ஆயுதப்படை முழு பலத்துடன் களமிறங்கும் என்றாலும் இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதே முக்கியம் என்று தெரிவித்தார். மண் சரிவு காரணமாக பாதி வழியில் ரயில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். பெங்களூர் ரயில் நிலையத்திற்கு முன்பு ஜாம்நகரில் இருந்து திருநெல்வேலிக்கு புறப்பட்ட ரயில் தண்டவாளத்தில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து 7 மணி நேரமாகியும் ரயில் எடுக்கப்படாததால் ரயில் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். இதனையடுத்து மண் சரிவு காரணமாக தண்டவாளம் சேதமடைந்ததால் மாற்றுப்பாதையில் திருப்பி விடுவதற்காக சுமார் 7 கிலோமீட்டர் ரயில் பின்னோக்கி இயக்கப்பட்டது. மேலும் ரயில் காட்டுப்பகுதியில் நிறுத்தப்பட்டதால் உணவு மற்றும் தண்ணீர் இல்லாமல் பயணிகள் பாதிக்கப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.